இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்க்குறதாமே யாருக்காவது பார்க்குறாக்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. உங்களால் முயன்ற சிறு உதவியாக செஞ்சாலும் எங்களுக்கு போதும். அதைத்தான் நான் கெஞ்சி கேட்குறேன் உங்கள்கிட்ட. உங்களால் என்ற உதவிகள் எனக்கு ஒரு 100 ரூபாண்டானே உங்களால் என்ற உதவிகளை செஞ்சு என் பிள்ளைகள முகத்துக்காவது என்னையை வாழ வைக்கிறதுக்கு நான் கிட்னி மாற்றேன் 35 லட்சம் வேணுமான்ட்டு கேட்காங்க. ஆனால் அப்படி இல்லை, 80-85 லட்சம் போகும். எனக்கு தெரியாது ஒழுங்கான இதுகள் சொல்கிறாங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நான் இப்படி 1 லட்சத்தை எப்படி பார்ப்பேன்? அன்றாடம் ஒரு 5 ரூபா 300 இருந்தாலும் என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்துருவேன். சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு சாப்பாடு கொடுக்கலாம கஷ்டப்படுறோம். இப்படி ஒரு நோய் வந்ததால எனக்கு ஆரோக்கியம் இருந்திருந்தேன் நான் எப்படியாவது என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பேன். என் கிட்னி ஃபெயிலியரான உடம்பு வீங்கி செஞ்சதால எனக்கு கொடுக்கலாம இருக்கு. ஒரு வீட்டு வேலைக்கு போகக்கூட என்னால் ஏலாம இருக்குது. கொடுக்கலாம கிடைச்சி கஷ்டப்படுறோம். உங்களால் என் சிறு உதவியாவது எங்களுக்கு செஞ்சு எங்களோட பிள்ளைகளை வாழ வைக்க எனக்கு உதவி செஞ்சு ஒரு அம்மா இருந்து பார்க்குற மாதிரி வருமா பிள்ளைகள் தினம் தினம் அதுகள் படுற பாடு அது வேணும் இது வேணும் மட்டும் கேட்டுக்கொண்டே இருக்குது. அதுகள்கிட்ட சொல்லலாமா நான் செத்துருவேன், எனக்கு வாழ்க்கை இவ்வளவுதான் சொல்லலாம இருக்கேன். ஓடி ஓடி வந்து கட்டி பிடிச்சு சொல்லுதுகள், அம்மா அந்த பிள்ளைங்க அங்கே சமைக்கிறாங்க இப்படி மணக்குதுவாண்டு அதை கேட்கத்தான் முடியும், அதை ஆக்கி கொடுக்க முடியல. என் பேர் கவிதா. நான் வயசு 40. எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கு. அவருக்கு ஒரு பக்கம் கையை கால் இழுத்ததால் அவரோட தொழில் இல்லை. எனக்கு என் பிள்ளைகளும் கஷ்டப்படுது சாப்பாட்டுக்கு. அன்றாடம் சாப்பாடு கொடுக்குறது எனக்கு கஷ்டம். எனக்கு தொழில் இல்லை. இந்த டயாலிஸ் பண்ண சொல்லி டாக்டருங்க சொல்லிக்காங்க. நான் எப்படி டயாலிஸ் பண்ணுறேன்? சீனி வருத்தம் இருக்கு. அந்த சீனி வருத்தத்தால் அந்த கையை வெட்டுனாங்கன்னா அந்த காயம் மாறாது. அப்போ எனக்கு அந்த டயாலிஸ் பண்ணுறதுக்குரிய இதுகள் ஒன்றும் இல்லை எனக்கு. அதனால் நீங்கள் உங்களால் இந்த உதவிகள் எனக்கு செய்யுங்க. அவர் உழைச்சவர், அவர் உழைப்பு வந்துச்சேன்டா பரவாயில்ல. அவர் உழைப்பும் இல்லை, எனக்கு எந்த வருமானமும் இல்லை. பிள்ளைகள் மூத்தவருக்கு 13 வயசு, அடுத்தவருக்கு 8 வயசு. அந்த 2 சின்ன பிள்ளைகளும் சாப்பாட்டுக்காக அன்றாடம் கஷ்டப்படுதுகள். ஸ்கூல் சாப்பாட்டை நம்பித்தான் காலையில் போகுதுகள் சாப்பிட. திங்கிலிருந்து வெள்ளி மட்டும் அந்த சாப்பாடு தான். அதுகளுக்கு ஒரு நல்ல கறி சோறு இல்லை. கிழமையான சனி ஞாயிறு வந்து அவங்களுக்கு சாப்பாடு இல்லையான்னு கேட்குதுகள். சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு சாப்பாடு கொடுக்கலாம கஷ்டப்படுறோம். இப்படி ஒரு நோய் வந்ததால எனக்கு ஆரோக்கியம் இருந்திருந்தேன் நான் எப்படியாவது என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பேன். என் கிட்னி ஃபெயிலியரான உடம்பு வீங்கி செஞ்சதால எனக்கு கொடுக்கலாம இருக்கு. ஒரு வீட்டு வேலைக்கு போகக்கூட என்னால் ஏலாம இருக்குது. உங்களால் என்ற உதவிகள் எனக்கு ஒரு 100 ரூபாண்டானே உங்களால் என்ற உதவிகளை செஞ்சு என் பிள்ளைகள முகத்துக்காவது என்னையை வாழ வைக்கிறதுக்கு நான் கிட்னி மாற்றேன் 35 லட்சம் வேணுமான்ட்டு கேட்காங்க. ஆனால் அப்படி இல்லை, 80-85 லட்சம் போகும். எனக்கு தெரியாது ஒழுங்கான இதுகள் சொல்கிறாங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நான் இப்படி 1 லட்சத்தை எப்படி பார்ப்பேன்? அன்றாடம் ஒரு 5 ரூபா 300 இருந்தாலும் என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்துருவேன். கொடுக்க நமக்கு கஷ்டப்படுறோம். உங்களால் என் சிறு உதவியாவது எங்களுக்கு செஞ்சு எங்களோட பிள்ளைகளை வாழ வைக்க எனக்கு உதவி செஞ்சு ஒரு அம்மா இருந்து பார்க்குற மாதிரி வருமா பிள்ளைகள் தினம் தினம் அதுகள் படுற பாடு அது வேணும் இது வேணும் மட்டும் கேட்டுக்கொண்டே இருக்குது. அதுகள்கிட்ட சொல்லலாமா நான் செத்துருவேன், எனக்கு வாழ்க்கை இவ்வளவுதான் சொல்லலாம இருக்கேன். ஓடி ஓடி வந்து கட்டி பிடிச்சு சொல்லுதுகள், அம்மா அந்த பிள்ளைங்க அங்கே சமைக்கிறாங்க இப்படி மணக்குதுவாண்டு அதை கேட்கத்தான் முடியும், அதை ஆக்கி கொடுக்க முடியல. என் பிள்ளைகளும் வளர்க்கணும் மட்டும் ஆசைப்பட்டு நான் இந்த உதவியை கேட்க, நான் வாழணும் மட்டும் ஆசைப்படணும் கேட்கல. அதுகளை நான் கிட்ட இருந்து பார்த்தாலே போதும். என்னால் எனக்கு இந்த கிட்னி இந்த பிரச்சனை இல்லாட்டினா எப்படியாவது நான் வாழ வச்சிருவேன். அதுகளை
உதவிக்கு கூட ஆட்கள் இல்லாததால நான் இப்படி இருக்கேன். 2 பேர் புருஷன் பஞ்சாதி உழைச்சாலே இந்த டைம்ல காசு இல்லை. இப்ப 2 பேர் தொழிலும் இல்லை, ஒருத்தரும் இல்லைண்டா நம்ம எங்க போறேன்? கடும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க மாட்டாரோ. 1 ரூபா 2 ரூபாண்டா பரவாயில்ல, அரணாலும் மாறி தருவாங்க. லட்சமாண்டாக்குள்ள நான் அந்த தொகையை பார்த்ததும் இல்லை. பெருசா 300 ரூபாய் 200 ரூபாய்க்குள்ள நான் ஒவ்வொரு நாளும் கறியோ சாப்பாடு பிள்ளைகளுக்கு கொடுக்க. அதுகளை கேட்குதுகள், வருஷம் வந்தா எல்லாரும் படி சொல்றாங்கம்மா, மணக்குதும்மா, எனக்கு சாப்பாடு வேணும், சனி ஞாயிறுமாவது ஒரு வரட்டாவது உங்களால வேண்டி தரையில்லாத பெண்ணத்துக்கு பெத்த நீங்க வாங்க. சில டைம்ல நான் குளரணும், குளராங்க வேணாம், நீங்க இருக்கிறதை தாங்கண்டுங்க. நாங்க எங்கட சாப்பாட பெருசா நினைச்சது இல்லை. அதுகள் சாப்பிடணும், அதுகளுக்கு என்னதை பிடிச்சது கொடுக்கலாம்டான்னு யோசிக்கிறேன். நான் நினைக்கிறேன் நான் என்ன அது போய் வேலைக்கு போக வேண்டி. ஆனா என்னால ஏழுதில்லை, உடம்பு வீங்கிட்டு. அதனால கடும் கஷ்டப்படுறோம். இந்த வீடியோவை நீங்க மட்டும் பாக்குறேன்டாமே, யாருக்காவது பார்க்குறாக்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. உங்களால் முயன்ற சிறு உதவியாக செஞ்சாலும் எங்களுக்கு போதும். அதைத்தான் நான் கெஞ்சி கேட்குறேன் உங்கள்கிட்ட. நான் வசந்தகுமார், நான் கைக்கிறேன். நல்லா விளைத்து வந்தேன். கையும் காலம் ஒரு பக்கம் இழுத்துத்தால வேலையும் செய்ய முடியாது. கோயில் வந்தால் கடை போடுறதுக்கு சோழ மெஷின் எல்லாம் பழுதாப்பை கிடக்குது. அது இருந்தாலே நான் மாதிரியா கொஞ்சம் மங்களை வளர்க்குறதுக்கு ஏழு 2 சின்னாக்கள் வேலை விட்டு வந்தா நீ தப்பா பகப்பு எல்லாம் உழைச்சி பார்த்து நான் இப்ப கை காலையில் தான் நிற்கிறேன். எனக்கு கவலை, அப்படி உழைச்சவர் இப்ப எப்படி இருக்கிறேன். வேற உடம்புக்கு சம்சா போய் சம்சா எல்லாரும் சொல்லுவாங்க. ஒரு 4 மேலிட்டு ஒரு கிலோ சம்சா கிணறு வைக்கிறேன். நான் குழாய் கிணறு அடிக்கிற எல்லா வேலையும் எனக்கு தெரியும். நீஞ்சா வர மாட்டேன், சும்மா அடிக்கல. நல்லா பார்த்துறேன். அவங்கட அம்மா கூட நான் தான் பார்த்துறேன். அவன் செத்த முடியும், எனக்கு வருத்தம் வந்துட்டு அடி நான் கேட்பேன். நல்லா இருக்க முடிய வசதி வாய்ப்பு உள்ள இருந்தது. கையை காலு ஏழுமெண்டா எனக்கு எல்லாம் செய்யலாம். நிறைக்கிற மோட்டர் வைக்காத வாடகை கொடுக்குறேன். கிணறு வச்சுப்பா 1000 ரூபா காசு கொண்டு தருவாங்க. இந்த சோழ மெஷின் எல்லாம் இருக்குது. அது பண்ண பலதாக போய் கிடக்கு. அதை எனக்கு எடுத்தேன். கோயில் வந்தால் எல்லா கோயிலையும் செய்யலாம். எனக்கு ஒரு கையாவது நான் செய்வேன். இந்த கை தான் செய்யலாது, இந்த கையும் இந்த காலும் 7 மனதை கைகளை வைங்க. ஒரு மனுஷன் அடிப்படை தேவை சாப்பாடு. இந்த சாப்பாடு இல்லாமல் அவங்க ரொம்ப கஷ்டப்படக்குள்ள என்னால் என்ன செய்கிறேன்னு சொல்லியே தெரியலை. ஏன்டா பசிக்குது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை. நான் இப்போ எங்களுக்கு சாப்பாடு இல்லாட்டியும் பிள்ளைகளுக்கு யார்ட்டையாவது கடனையோ என்னதையோ வாங்கி சோறை வச்சு அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடை கொடுத்து போட்டு இவங்க பசியோடு இருப்பாங்களாம். இந்த வறுமைன்றது எனக்குடா எப்படி இதை அக்செப்ட் பண்ணுறேன்னு சொல்லியே விளங்கலை. சரி, ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணாலைக்கு பிறகு இப்போ தான் எனக்கு உயிரே வந்திருக்கு. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 நாளாக சரியான காய்ச்சலும் மருத்துவமாக போயிட்டு. அப்போ நான் கேட்ட எல்லாருமே சொன்னது தம்பி உனக்கு சிக்கன்குனியா வருத்தம் பொல்லாத வருத்தம் மஞ்சானது. என்ன வருத்தம்? நடக்கலாம் போயிருந்து தெரியுமா உனக்கு? மூட்டு வலி வலிக்கும், இருக்கல நிமிரையில படுத்தது கிடக்கத்தானே நடக்க மாட்டேன். எனக்கு சின்ன வயசுல வந்ததுடா. சரி, சிக்கன்குனியா. ஓ, நான் பட்ட வாடு சிக்கன் தூக்கி திரிஞ்சவ. சிக்கன்குனியா வருத்தம் வேறு, அம்மாள் வருத்தம் வேறையா? ஓ, அம்மாள் வேறு. அம்மை நோய். அம்மாள் சிக்கன் பாக்ஸ். அது பரு மாதிரி புள்ளி 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 இதா வரும். ஆமா,
சின்னம்மை பெரியம்மை என்றெல்லாம் இருக்கு. சரி, அப்போ இப்போதான் நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க, நீங்கள் எல்லாம் ஓகேவா இருக்கிறீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஏண்டா வளமையாக வந்து நீங்கள் என்ன வந்து பார்ப்பீங்க வீடியோவில். அப்போ உங்களை வந்து எனக்கு அதாவது எந்த லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணி கொண்டிருக்கேன். அப்போ உங்களோட வாழ்க்கையில் நடக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரியாது. பிரேதாமன் நீளம் பார்க்குற வியூவர்ஸ் வந்து நல்லா இருக்கணும்னு மட்டும் சொல்லி அந்த வகையில் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, பிள்ளைகள்லாம் அப்படி இருக்கிறாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட்லாம் எப்படி இருக்கிறாங்கன்றதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கண்ணே. கட்டாயம். நாங்கள் நல்லா இருக்கோம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அந்த வகையில் வந்து இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நானும் பவித்ரனும் இப்போ நாங்கள் வந்து பெரிய ஆக்கள். இப்போ சின்ன ஆக்கள்ல பெரிய ஆக்கள். பட்டி பாய்ஸ் இல்லடா, நாங்கள் இப்போ கிட்னி பாய்ஸ். சரி, அப்படி படிக்க கூடாது. பகடிக்கு தான் யோசிக்காதீங்க. நாங்கள் இப்போ கிட்னி பாய்ஸா பவித்ரன் சொல்றான். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களோட ஹெல்பிங் வந்து இவ்வளோ நாளுமே வந்து ஒரு வித்தியாசமாக வந்து இருந்தது. வித்தியாசமான ஒரு ட்ரக்கில் போய் கொண்டு வந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவே அப்படியே ட்ரக் மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரக்கில் போய் கொண்டு வந்தது. நாங்கள் ஸ்டார்டிங் வந்து செஞ்சு கொண்டு உதவி வந்து சாப்பாடு இல்லாதவர்களுக்கு சாப்பாடு வண்டி கொடுத்துட்டு இருந்தோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு கொப்பி சாமான் வாங்கி கொடுத்துட்டு இருந்தோம். கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு உதவி செஞ்சு கொண்டு இருந்தோம். இப்போ அதே இது அப்படியே, ஏன்னா நாங்கள் இதை சேஞ்ச் பண்ணலை. காலம் ஓடும் காலத்திலோட அந்த காற்றோட காற்றாக அது அப்படியே வந்து மாறி அடுத்த கட்டத்துக்கு சேஞ்ச் ஆகிட்டேன், அப்படியே மாறி போகுது. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட சேனல் மூலமாக எங்களுடைய பேட்டி பாய்ஸ் யூடியூப் சேனல் ஊடாக பிலிப் ஜோயில் சொல்லி என் ஃபேஸ்புக் பேஜ், அந்த ஃபேஸ்புக் பேஜ் ஊடாக 2 பேஜ் ஊடாகவும் வந்து நாங்கள் சக்ஸஸாக வந்து கிட்டத்தட்ட 2 கேஸ் வந்து முடிச்சிட்டோம். 2 கேஸ் வந்து சக்ஸஸாக வந்து முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் சில்வஸ்டருக்கு 1.5 கோடி ரூபா காசு வந்து அவர் வந்து 80 லட்சம் ரூபா காசு கேட்டிருந்தே நாங்கள் வந்து வீடியோ போட 1.5 கோடி ரூபா காசு கிடைச்சி அவனும் வந்து ஆப்ரேஷனுக்கு வந்து இப்போ எல்லாம் வெயிட் பண்ணி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் வந்து ஒரு ஆள் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷனுக்கு வந்து காசு வந்து கேட்டிருந்தாங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் வீடியோ போட்டிருந்தோம். அவனுக்கும் ஒரு 10 லட்சம் ரூபா காசு கிடைச்சி அவங்களோட மகளுக்குரிய ஆப்ரேஷன் எல்லாமே முடிஞ்சு அவங்க இப்போ இலங்கைக்கு ரிட்டர்ன் வரப்போறாங்க. சரியா? ரிட்டர்ன் வரப்போறாங்க. நம்ம போய் பார்க்கணும் தெரியுமா? இலங்கைக்கு வந்த உடனே போய் பார்ப்போம், மீட் பண்ணுவோம். மீட் பண்ணி ஒரு இது எடுக்கணும். சின்ன போட்டின்னு எடுப்போம். சரியா? அப்போ அவங்களும் வந்து ஓகே ஆயிட்டாங்க. அப்போ எங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதோ எங்கள் மூலமாக வந்து 2 குடும்பத்தில் வந்து விளக்கு வந்து எரியப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம உதவி என்ன வேணும் தெரியுமா? இந்த ரோட்டு போடுவோம். ரோட்டு சின்ன ஒரு மழை தான்டா வெஞ்சது. இவ்வளவு வெள்ள அடுத்து வந்து இந்த ரோட்டை போடணுமா பாருங்க மக்களே. அப்ப பவித்ரா நம்ம எம்பியா மாத்திடுவோம். இல்ல சரியாக உண்டாப்பா. சரி, அப்போ இப்போ விஷயத்துக்கு வருவோம். அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் இப்போ எங்கே வலிக்கிட்டு போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ எங்களோட வீட்டு ஏரியாக்கிட்டேயே கருவப்பங்கனியில் வந்து ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து அவரோட பேர் வந்து காயான்னு சொல்லி கிட்டத்தட்ட எனக்கு வந்து நிறைய தரம் கவிதா மாமாங்கம் கோயில் ரோட்டா. அப்போ கிட்டத்தட்ட எனக்கு நிறைய தரத்துக்கிட்ட கால் பண்ணிட்டா, தம்பி வாங்கன்னு சொல்லி. அப்போ நான் வந்து நிறைய கால்ஸ் வந்து ஆன்சர் பண்ணலை. பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றும் கால் எடுத்துருந்தேன். அப்போ நேற்று நான் சொன்னேன், அக்கா எனக்கு சரியான காய்ச்சலுக்கு நான் பிறகு எடுக்கிறேன். அப்போ உங்களோட வாய்ஸ்லேயே விளங்குமான்னுண்டாவும். பிறகு வந்து திரும்பி இன்றைக்கும் கால் பண்ணியிருந்தா. அந்த வகையில் வந்து அவட்ட போகிறான். அவைக்கும் வந்து 2 கிட்னி வந்து ஃபெயிலியராம். ஹஸ்பண்டுக்கு வந்து கை கால் என்ன இழுத்துருக்குன்னு சொல்லியிருந்தா. அடுத்து வந்து 2 பிள்ளைகள் இருக்கான், சின்னாக்கலாம். வீடு சொந்த வீடாம், ஆனால் சின்ன ஒரு வீடாம். சரியான கஷ்டமா. கிட்னி வந்து என்ன சொல்கிற டிரான்ஸ்பிளன்ட் செய்கிறதுக்கு வந்து காசு வேணும், எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லின மாதிரி அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ நான் வந்து சொல்லியிருந்தேன், நாங்கள் வந்து யூடியூப்லாம் வீடியோ போடுவோம், வருவோம், உங்களோட கதைப்போம், நீங்கள் விற்கமெல்லாம் கதைப்பீங்களா பேசுவீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தோம். அந்த வகையில் வந்து அவங்கள மோமெண்ட் சொல்லியிருந்தாங்க. அப்போ அவங்கள பார்ப்போம்னு சொல்லித்தான் இப்போ நாங்கள் பயணம் மேற்கொண்டு செல்கிறோம். டயாலிசிஸ் பண்றாங்களாமா? டயாலிசிஸ் நடக்குதாமா? பண்றாங்க. பேசா நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணுவோமா? நான் அதான்டா யோசிச்சேன். நான் கிட்னி பேசாம ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். நம்ம ட்ரஸ்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி கிட்னிக்கு சொல்லி டொனேஷன் எடுப்போம். டொனேஷன் நல்லண்டா அது. ட்ரஸ்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி அறக்கட்டளை செய்யறதுனே, மட்டக்களப்பு ஆண்கள் அறக்கட்டளை என்று சொல்லுவாங்க. பட்டி பாய்ஸ் அறக்கட்டளை ட்ரஸ்ட்.
பட்டி போய்ஸ் அறக்கட்டளை. இப்போ அவங்கள்ட்ட எனக்கு வீடு அவங்க இருக்கிற இடம் வந்து எனக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு தான் நான் கால் அடிக்கிறேன். சரி இந்த இருக்கு, அவங்களுக்கு தான் கால் பண்ணிருக்கா. என்னோட ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் வீடியோவில் வந்து அப்படி வந்து ஃபுல்லாக வந்து போட்டு விட்டுருவேன். அந்த அக்கா ரோட்டால் ஒரு அக்கா போகிறோம் ஓக்கி டோக்கியில் வைக்கிற மாதிரி இப்படி காய்ச்சி போகிறோம் ஃபோனையா அதான் பார்த்தேன் என்னடா கதைக்கிறா வந்து சொல்கிறேன். ஹலோ அக்கா. ஓம் அக்கா எவ்வளோத்துக்கிட்ட உங்களோட வீடு? நான் இந்த வந்து விட்டுருக்கேன். அப்படியா? லேட்டாம வர்றதுக்கு விளங்கல. சகாயமாதா கோயிலுக்கிட்டேயாக்கா வீடு? உங்களோட வீடை சொல்லுங்க, நான் வீட்டை வந்து அந்த இது செய்யணும் தானே. சகாயமாதா கோயிலண்டா இதுக்குள்ள இருக்கிறா? நீ மாமாங்கத்துக்குள்ள இருக்கிறதா? இல்ல நான் அவர்த்திட்ட வந்துட்டு கோல் அடிக்க உங்களுக்கு. சரி சரி ஓகே ஓகே. எவ்வளோத்துக்கிட்டேண்டா? சகாயமாதா கோயிலாண்டா. சரி எனக்கு அப்படி என்கிட்ட சகாயமாதா கோயில் ஒரு கம்முன்னு கடிச்சுடு. ஓ மை காட் தலைவர், இதான் டிரைவர் மச்சான். நான் இப்படி ஓடுறாரு பல்ல மரவாசி மேடவாசி. ஓகே, சகாயமாதா கோயில் தெரியுமா எனக்கு? ஓ தெரியும் தெரியும். அப்போ நாங்கள் இனி அவங்ககிட்ட வந்து போயிட்டு இந்த வீடியோ வந்து செய்ய போகிறோம். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது போல தான் நாங்கள் வந்து போவோம். இங்கே உங்களுக்கு ஒரு நாள் நாங்கள் காட்ட போகிறோம் இப்படியா வீடியோவில். டேய் உன்னட்டாம் பாருண்டா, உன்னட்டாம் பாரு. புறா கூட ஒன்று கிளியர் ஒன்று சொல்லு. உன்னட்டாம் பாரு. எங்க ஊரா? யார் டேய்? நீ யாரா அது? யாரு? மட்டும் நான் வேற யாரும் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன மாதிரி இருக்கேன்? எப்ப வந்து? ஒரு மாசமா? இவனை ஆளை பிடிச்சி வை, நம்ம வரக்குள்ள கோன் அடிப்போம் உனக்கு. என்ன நடக்கு? சாப்பிட்டாச்சா? தலைமுறை நம்மளது எப்படா இருக்கான்? யாரு இதுங்க அம்மா மாட்ட செத்த விடு. அதுக்கு வந்து நான் இப்ப இங்க போறேன்டா, ஒரு ஹெல்ப் பண்ணுவேன் போய். சரியா? கண்டிப்பா நான் அடிக்கிறேன். கூட ஒன்று கிளியர் ஒண்ணு மச்சான். புறா கூட ஒன்று கிளியர் ஒண்ணு வந்து அடிக்கவா வரண்டா. சின்ன பொடியை நான் பாத்துக்கிறேன். அவனை எங்க சேஞ்ச் பண்ணி ஒருத்தன் சின்ன பொடியை நான் பார்த்து நான் வேற லெவல்ல இருக்கு. அம்பளந்து தலைமுடியில அம்பளத்து. அது சரி, உண்மைதான். அது சரி. அப்ப நான் இந்த வீடியோல வந்து ஏற்கனவே வந்து சொல்றதுதான் அதே கதை தான். இந்த வீடியோ வந்து பார்த்து கட்டாயம் வந்து உதவி செய்ய விருப்பமானாக்கள் கட்டாயம் உதவி செய்யுங்க. அப்படி வந்து உங்கள்கிட்ட வந்து உதவி செய்யறதுக்கு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து கட்டாயம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுற மூலமாக இந்த குடும்பத்துக்கு ஒரு உதவி வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் இனி அவங்ககிட்ட போயிட்டு அவங்களோட பிரச்சனை இல்லாமல் ஆராய்ஞ்சி அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து கேட்டு இந்த வீடியோ கூடாக உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக வந்து தரேன். ரைட்? ஓகே. எங்க இன்னும் போகணுமா? போகணும். இதுக்கு அடுத்த ரோட். ஓகே. இந்த இதுக்கு தான் வந்திருக்காங்க போல. ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்குதுடா. இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டிங் வந்திருக்காங்க போல. சரி. இதாலையா? சகாயமாதா கோயில் வீதி. சகாயமாதா கோயில் வீதி. பூம் 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 பூம்.
உனக்கு அந்த கோயிலுக்கு கண்டிப்பாட்டு கோடிக்கு போவோம். ஓமாக்கா அந்த சாமாதா கோயிலுக்கிட்ட நிக்கிறோம். ஓ சுருவம் அந்த அந்த இடக்கு இப்ப திரும்ப அந்த ரோட்ல முன்னுக்கு வரையா அப்படி என்னட்டுக்கும் இல்ல இல்ல கார்ல அந்த 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 நிக்கிறோம். ஓகே ஓகே ஓகே. சரிடாப்பா தெரியும்டாப்பா நீ நிக்கிறாண்டு. ஓ நீ நிக்கிறீங்க தெரியுமா? பயந்துட்டான்டா அவன். டூயண்டு கத்துரு. ஓ அடிச்சு கழிச்சு விட்டுருவான். ஐயோ அவருக்கு ஏன்னா கட்டப்படுத்திட்டு ஓடிட்டே ரைட் வந்துட்டோம். ஃபைனலி உள்ளுக்குள்ள போயிட்டு கண்டினியூ பண்றோம். ரைட் இதான் விடு. எங்க எங்க போயிட்டு வரீங்க? விளையாட்டு போட்டு பிள்ளைய விளையாட்டு போட்டு வெளில இருந்து காய்ப்போம். உள்ளுக்குள்ள கொஞ்சம் இருட்டா இருக்குண்ணே. மழை பெய்யுது. உங்களோட பேருன்னு சொன்னீங்க? என் பேர் வசந்தகுமார் கவிதா. கவிதா. உங்களோட வயசு எத்தனை? 40. 40 வயசு. இப்போ நீ இது உங்களோட வீடா? இதான் என் வீடு. சொந்த வீடா? சொந்த வீடு. சரி. அது உங்களோட ஹஸ்பண்ட்? உங்களோட ஹஸ்பண்டுக்கு இன்னும் இந்த கை இன்னும் இழுத்த மாதிரி சொன்னீங்க? பக்கவாரம். இப்போ போன வருஷம் இழுத்தது. இப்போ ஒரு வருஷமா இருக்கு. ஆ அது மட்டும் நல்லா தருந்தவர், நல்லா உழைச்சவர், நல்லா பார்த்து இப்ப நல்லா தருவீங்க? இல்ல வேலை செய்யலாம், கையில செய்யலாம். மோட்டர் சைக்கிள் ஓடிக்கிட்டு மோட்டர்ல கிணறு கிடைக்கிறான் அவர வேலை. மற்றபடி மழை துணிச்சனா மீஞ்சா வந்தவர். இதெண்டான செஞ்சு இந்த 2 பிள்ளைகளுக்கும் சாப்பாடு தரணும்ட்டு அவர் உழைக்கிறவர். காசு யாராதனாலே இல்லை. எப்படியோ அண்டைய பாட்டுக்கு கடன் இல்லாம சாப்பிட்டு வந்தனாங்க. எங்களோட அம்மா வருத்தமா கிடந்து கால்கள் அட்டுனேன். அவைய பார்க்க ஒரு திறமை இல்லை. நான் மட்டும்தான் பொம்பளை பிள்ளைண்டு. அம்மாக்கு 2 பிள்ளை 1 கோடியா 1னா. அப்ப நான் போய் வாட்டில நின்றேன். அந்த 1.5 மாதம் நான் சீனி வருத்தமிக்கு எனக்கு எந்த இதுவும் நான் பாவிக்கல. குளிசையோ ஊசியோ ஒன்றும் பாவிக்கல. அங்க பார்த்து நிக்கிறதே பிள்ளைகள் 2 இவர் பார்த்துட்டு இவர் வேலைக்கு போற சாப்பாடு கொடுக்குற 2 பிள்ளைன்னு இவர் தான் பார்த்து வந்தேன். நான் அங்கே நின்ற வாட்டிலே நின்று அங்க இருந்து அம்மாவை கூட்டிட்டு வந்து இங்க வச்சு ஒரு 7 மாதத்தால அம்மா செத்துட்டோம். எவ்வளவு காலம்? இப்ப அம்மா செத்து 1 வருஷமும் 3 மாதம். உங்களுக்கு எவ்வளவு எத்தனை சகோதரம் இருக்கு? நான் மட்டும்தான். சகோதரம் நீங்க மட்டும் தானே? உங்களுக்கு தங்கச்சி அக்கா அண்ணா அப்படி யாரும்? தம்பி ஒன்று இருக்குது. அவர் வேற கல்யாணம் கட்டிருக்காரு. எங்க இருக்கு? அடுத்த பக்கத்து வீட்டு ஊர்ல. பக்கத்து ஊர்ல இருக்கு. உங்களுக்கு சொந்தக்காரர்கள் யாரும் வெளிநாட்டுல இல்லையா? இல்ல. உதவி செய்யறதுக்கு இல்லை. என்ற கூட்டாளி மாதிரி கிடைக்கிட நம்ம கறிகள் இல்லையா இதுகள் இல்லையாண்டு பார்த்து விட தேய்க்கிறா இல்லையா பல சின்ன அக்கம் பக்கத்தாக்கள். சரி என்ன இல்லைண்டா கூப்பிட்டு தருங்க. உங்களோட தொழில் என்ன? தொழில் இல்லை. தொழிலுக்கு போவோம்ட்டு தான் எல்லாம் செஞ்சு எடுத்தேன். திடீரென்று அம்மா எனக்கு மயக்கமா வந்துட்டு என்னத்துக்கு வருதுன்னு தெரியல. எனக்கு சீனி இருந்தே நீ போய் செக் பண்ணிட்டு வந்தேன். நான் அப்பயும் சொன்னேன் நான் டாக்டர் மாட்டேன். இப்ப எல்லாம் வித்தியாசமா பாத்ரூம் போகுது ஒரு சாதியா இருக்கி. நன்றி. டாக்குமெண்ட் தாங்க. இது என்ன ஹாஸ்பிட்டல்? கிட்னி டயாலிசிஸ் செய்ய சொல்லி இது கிளினிக் காப்பி. கவிதா 40 இயர்ஸ். இது எப்ப தந்தோம் உங்களுக்கு? இப்போ ஒரு 3 மாதம் இருக்கு. டயாலிசிஸ் செய்யுங்கன்னு சொல்லி தந்ததா? முத்துன பிறகு தான் சொன்னது. எனக்கு தெரியாது. இப்ப என்ன செய்யுது உங்களுக்கு? இப்ப வீட்டு வேலைக்கு போக மாட்டேன். நான் செஞ்சுட்டு இருந்தேன். இப்ப ஒன்றுக்கு மேல இது இல்லை. பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே. அக்கலாத கறிகள் இருந்தா தருவாங்க. உடம்பு வீங்கிட்டு மூச்சு எடுக்கிற கஷ்டம்.
ம். உடம்பெல்லாம் வீங்கிட்டு இப்படி இல்லை என்ற உடம்பு பரவாயில்ல தான் இருந்து ஆஹா. முகம் உடம்பெல்லாம் வீங்கிட்டு டைலஸ் பண்ணணும் தான் வேணுமென்ட்டு தாங்க. ஏன் பண்ணாம இருக்கிறீங்க இப்ப? டைலஸ் பண்றதுக்கு என் பிள்ளையிலே தீரக்கணும். ம். ஸ்கூலுக்கு போறதுகள் டியூஷனுக்கு அங்கே கொண்டு விடுறேன்னா ம். இப்போ ஒன்றுக்கும் காசு இல்லை. ரெண்டு மக்கள்கிட்ட மாறிக்கறி வேண்டியது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போடலாம் தானே, என்னதுக்கு காசு இருக்கு? பிள்ளையிலே தீர டைலஸ் பண்ண இப்ப செய்யலாது. ஆ? தண்ணி 1/2 லிட்டர் தான் குடிக்கணும். அதுக்குள்ள நாம் சாப்பாடோ என்னவோ ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் தானே. ஆ. இடைக்கிற ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரதுக்கு நான் இந்த கிழமை ஊசி போடுறேன். ஆ. எனக்கு உடம்புல ரத்தம் இல்லையா 6 கசம் 8 கசம் தான் இருக்குது. இப்ப நான் என்ன சொல்றேன்டா அக்கா, வந்து இப்ப நீங்க டயாலிசிஸ் செய்யலன்னு சொன்னா உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இல்ல? நீங்க பிள்ளைக்காக வந்து பாக்குறீங்க, பிள்ளைக்காக வந்து இப்ப நீங்க டயாலிசிஸ் செஞ்சா பிள்ளை யாரு பாக்குறதுன்னு சொல்லி பாக்குறீங்க. இது உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து நடந்தா பிள்ளை யாரு பாக்குறது? அதுக்கு டயாலிசிஸ் நீங்க செய்ய தானே வேணும் கட்டாயம். டயாலிசிஸ் செய்யத்தான் சொல்றாங்க. டயாலிசிஸ் ஏன் செய்யறேன்னு சொல்லுங்க. அவன் அதுக்கு பதிலா மிஷினுக்கு பதிலா செய்யறாங்க. தப்பி தவிர 2 சின்ன பிள்ளைகள் ஓடி வந்து கட்டி பிடிக்குங்கள் சொல்லி 2 தள்ளி விடுங்கள். அந்த டைம்ல நான் செத்து போயிட்டேனேண்டா. நான் சாரத்தை பத்தி கவலைப்படல. தப்பி தவறி செத்துட்டேனேண்டா. அந்த புள்ள யோசிக்கும் என்ன, நம்ம தள்ளிவிட்டு அம்மா செத்துட்டாவே என்ற மன இது இப்ப அழுத்தமா இதுக்கு இப்ப என்ன பிரச்சனை சொன்னா, இப்ப எனக்கு வந்து தடுமல் காய்ச்சல் வைங்களேன். நான் போயிட்டு தடுமல் காய்ச்சலுக்கு மருந்து எடுக்காம வந்து இருக்க இயலாது. மருந்து எடுத்தா தான் வந்து எனக்கு சுகமா. நீங்க நேத்து என்ன கோருக்கு நான் சொன்னேன் தடுமல். அப்ப நான் எனக்கு தடுமல் போட்டு எனக்கு சரியா காய்ச்சல் போட்டாக்கா, நேத்து மெடிசின் எடுத்தனாலதான் இப்ப இங்க வந்து இருக்கேன். விளங்கிட்டா? இல்லாட்டி இப்ப நான் இங்க வந்து இருக்கல. அதே மாதிரி உங்களுக்கு டயாலிசிஸ் செய்ய சொல்றாங்கன்னு சொன்னா நீங்க டயாலிசிஸ் செய்யணும். அதுக்கு பிறகு அடுத்த கட்டம் தான் நம்மட மக்களோ யார்ட்டையும் வந்து உதவி நாங்க வந்து கேட்கலாம்லங்க. நான் சொல்ல வரேன், முதலாவது உங்களுக்கு சொன்ன விஷயத்த வந்து நீங்க செய்யணும். அந்த டயாலிசிஸ் இதுக்கு தான் இருக்க. டயாலிசிஸ் முடியும். இல்ல அது செய்யணும். நீங்க ஏன் சொல்லுங்க, டயாலிசிஸ் ஏன் செய்ய சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, அந்த கிட்னி என்ன செய்யுது, நம்ம ரத்தத்தை வந்து சுத்திகரிக்குது. சரியா? எங்கட பழைய ரத்தத்தை வந்து சுத்திகரிச்சு வடிகட்டி திரும்பி புதுசா தருது. அப்ப இப்ப வந்து அக்காட உடம்புல அந்த ரத்தம் வந்து அப்படியே கழிவாவே இருக்கு. இது இப்படியே நீடிச்சு போயிடுச்சுன்னு சொன்னா அக்காவுக்கு யார் நடக்கும்? விளங்க நான் சொல்றது. இப்ப நீங்க டயாலிசிஸ் செஞ்சீங்கன்றதா அந்த ரத்தத்தை எடுத்துப்பட்டு புது ரத்தத்தை வந்து போடுவா. புது ரத்தத்தை போட்டாங்கன்றதா நீங்க ஓகேவா இருப்பீங்க. அதுக்கு பிறகு கிட்னி மாத்துறது, கிட்னிக்கு எதுவும் காசு வேணும்ன்றா நாங்க உதவியா கேட்கலாம். நீங்க முதல் கட்ட வேலையை நீங்க செய்யாம இருக்கிறீங்க. இது பெரிய ஒரு பாரதூரமான பிரச்சனை. அதை விட பிரச்சனைடா போயிட்டு வார. எங்க போயிட்டு வர? இங்க ஹாஸ்பிட்டல் மண்டலப்பு. அதுக்கு சாமத்துல இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப செஞ்சவங்க இவர் திறந்து 2 பேருக்கு அது ஒரு நாள் தட்டுப்பட்டதுக்கு தான் அவனுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி செத்தவன். அந்த அளவுக்கு போயிட்டு வரது காசு. இப்ப நீங்க சொல்றீங்க என்னண்டா டயாலிசிஸ் செஞ்சு கொண்டே இருக்கணும், அதனாலதான் செய்யாம இருக்கிறீங்களா? அது புள்ளே செஞ்சாலும் சொல்ற சரி, செஞ்சாலும் சாகத்தான் போறேன், செய்யலன்றாலும் இப்படி ஒரு பிரச்சனை வரத்தான் போகுது. செய்யலண்டா டேஞ்சர். இந்த பவித்ரன் இவன்டே கேளுங்க, நாங்க நிறைய இடத்துக்கு போயிட்டோம். டயாலிசிஸ் கட்டாயம் செய்யணும். நீங்க செய்ய சொன்னா செய்யணும். இப்பதானக்கா கிட்னி கிடைக்கிறது. இப்ப கிட்னி உங்களுக்கு எத்தனையோ டெஸ்ட் வைப்பாங்க. கிட்னி மாத்தணும் 24 டெஸ்ட் எத்தனையோ டெஸ்ட் வைப்பாங்க. அதையும் பொருந்தி 60% 65% மேல நமக்கு பொருந்தணும் கிட்னி. அது வரைக்கும் டயாலிசிஸ் செய்யாம இருந்தீங்கன்னா அது வரைக்கும் நம்ம இருக்கணும். நீ இப்ப நாங்க உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு சொல்லல, சரி நீங்க சொல்றது நடைமுறையை சொல்றோம். நாங்க என்னத்துக்கு நம்ம டயாலிசிஸ் சென்றது என்னன்னா பழைய இதை செஞ்சு பார்த்துட்டு இதுக்கு புறவு செஞ்சு கொண்டேதான் நம்ம இதைத்தான் செஞ்சு பார்த்துட்டு இல்லை, டயாலிசிஸ் செஞ்சு கொண்டேதான் நம்ம ஹெல்ப். இப்ப நம்ம ஹெல்ப் கேட்டு இது இப்ப நம்ம இது செஞ்சு போடுறது அந்த இந்தாண்டு வரக்குள்ள உங்களுக்கு எதுவும் வேண்டாம். டயாலிசிஸ் செய்யாம நீ கட்டாயம் டயாலிசிஸ் என்றது என்ன செய்வாங்கன்றா களத்துல இருந்து இதை எடுத்து இது செய்வாங்க. பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் இருந்தாலும் நம்ம அதுக்கிட்ட சொல்லி கொஞ்சம் தள்ளிடுங்க, இது செய்யலாம். 4 மணிச்சேலாம் 5 மணிச்சேலாம் கட்டாயம் போ. நம்ம அது 5 மணிச்சேலாம் போறதை நீங்க பார்த்து பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அங்கால எதுவும் நடந்ததுண்டா. நீ தற்காலிகமான முடிவை பார்த்து கொண்டு பெரிய ஒரு இதை விட போறீங்க. ஓமன் இது இங்கே கட்டாயம் அனுப்புங்க, டயாலிசிஸுக்கு அனுப்புங்க. அடுத்த கட்ட நடவடிக்கையை நம்ம தேடி பார்ப்போம். சரியா? இப்போ கிட்னி வைக்கணும்னு சொன்னா கிட்னி வந்து கேட்டு உதவி யார்ட்டையும் கேட்போம். சரியா? ஆனா நீங்க இந்த வேலையை வந்து நீ கதையும் செய்யணும். வருத்தம் வந்துட்டுனா $12 தானே வருத்தம் சும்மா. அதான் இப்ப இப்படி உதவியை கேட்டு இப்ப பாருங்க, உங்களுக்கு வந்து இப்ப இது தந்து இப்ப எவ்வளவு காலம்? 3 மாசமா? 3 மாசம் நீங்க டயாலிசிஸ் செய்யுங்கன்னு சொல்லி 3 மாசம் மேலே தந்துட்டாங்க. போன கிழமை தந்துட்டாங்க. 2 நாளைக்கு தந்து போட்டு
2 நாளைக்கு அந்த இதுல ஒருக்கா இருக்கீங்க 2 நாளைக்கு ஒருக்கா மேக்ஸிமம் டயாலிசிஸ் செய்யறது. 3 நாளைக்கு ஓ 2 நாள் 3 நாளைக்கு ஒருக்கா செய்யறது. இப்போ உங்களுக்கு 2 கிலோமீட்டர் டைம் தந்து யோசிச்சு பாருங்க எவ்வளவு பீரியட் வந்து போயிட்டு. ம். நீங்க சிரிக்காங்க என்னன்னு சொன்னாங்க என்னன்னா நீங்க பிள்ளைகளுக்கு பாக்குறீங்க. இப்ப நாளைக்கு கூட உயிர் இருந்தாதான் பிள்ளைகளை என்னன்னு செய்யலாம். நீங்க சொல்றீங்க உடம்பு வீங்கி இருக்கு, கை வீங்கி இருக்கு, எல்லாம் வீங்கி இருக்குன்றீங்க. அது என்ன ரத்தம் சுத்திகரிக்காதனால உங்க உடம்பு வீங்கி கொண்டுருக்கு. நான் நினைச்சேன்டா நம்ம இப்படி ஒரு உதவியை கேட்டு அதுக்கு ப்ரோ டயாலிசிஸ் போக வேண்டாம், அதுக்கு போய் அரை மணி தேரம் தண்ணி எல்லா பக்கமும் ஹெல்ப் கேட்டிருக்கேன். யார்கிட்ட கேட்டீங்க? கோயில் எல்லாம் அப்ப சொன்னேன் நான். அப்ப அவங்க சொன்னவங்க ஓ நீங்க எல்லா இடமும் போய் அவங்க இல்ல அந்த நம்பர் தந்தவங்க இப்படி கதைச்சுமா எல்லா இடத்தையும் நீ டயாலிஸ் பண்றதுக்கு எல்லாம் கேட்டுட்டு போய் டயாலிஸ பண்ணு. அப்ப நான் சொன்னேன் எனக்கு இது படம் இல்லை, எனக்கு ஒரு சாதியா மூச்சு திணறலாம் வருகுதுன்றையும் நீ முதல்ல உதவி கேட்டு செஞ்சு போட்டேன்டா. தண்ணியெல்லாம் உனக்கு தண்ணி இல்லாம இருக்க மாட்டேன், சாப்பாடு எல்லாம் இருந்து பழகிட்டு தண்ணி இல்லாம இருக்க மாட்டேன். அப்ப நான் சொன்னவங்க அப்ப நீ இப்படி உதவியெல்லாம் கேட்டு செஞ்சுட்டு புறவு தரக்கிட்டவன் நீ அது புறவு மிஷினை வச்சு செய்யன்றவங்க. அப்ப நான் சொன்னவங்க நீ கூப்பிடுக்காத உங்க பிரச்சனை தெரியும் தானே, ஞாண்டைக்கண்டைக்கே சாப்பாடுக்கு இவ்வளவு பிரச்சனை படுறா. அப்ப நான் சொன்னேன் சரி பின்னாடி போட்டுதான் அப்புறம் எடுத்து தந்தவங்க. இப்போ அவங்க டயாலிசிஸுக்கு எவ்வளோ கேட்குறாங்க? சாரி எதுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு எவ்வளோ கேட்குறாங்க? 35 லட்சம் கேட்காங்க. 35 லட்சம் யாரு கேட்டு? இந்த தெரிஞ்சதுகள் சொல்லுதுங்க தாரத்துக்கு ஆக்கள் இருக்கி நீ காசு அறிவியண்டா தருவாங்கண்டு. அதனால் எங்க இருக்கிறாங்க? இங்க பக்கத்துல ஊர்ல மாமாங்க முன்னச்சோலை அதுல இருக்கு. எல்லாரும் கிட்னியும் வைக்கலாது. வைக்கலாது 24 டெஸ்ட். ஓ டாக்டர்கிட்ட கேட்டேனா உங்களுக்குமா டயாலிஸ் பண்றதுக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, அதனால உங்களுக்கு பார்த்து அந்த செக் பண்ண டயாலிஸ் பண்ண முதல் நீங்க முன்னடவடிக்கை எல்லாம் எடுத்து எல்லாம் சேர்த்து ஓகேண்டீங்கடா நாங்க அனுப்பி செய்வோம். சீனி அதுக்காக டயாலிஸ் பண்ண முதல் நீங்க முன்னெச்சரிக்கை ஒரு ஆளை தெரிவு செஞ்சுட்டீங்கடா உங்களுக்கு வெட்டுறதுக்கு இடையில நாங்கள் ஒருமிக்கு அந்த ஆப்ரேஷனுக்கு அனுப்பித்தோம்டா உங்களுக்கு கிட்னியை ஆரம்பிச்சோம்னா மற்ற பார்ட்ஸ்ல இருந்து நீங்க வயசு இதை மாதிரி தெரியலை யூத்தாக இருக்கீங்க உங்களுக்கு டக்குன்னு செய்யலாம். இப்போ சீனிக்கு டயாலிஸுக்கு வெட்ட போய் அந்த காயம் மாறாமல் அதுல எல்லாம் பிரச்சனை இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு சீசர் பண்ணி காயம் மாறுற குறைவு. அப்போ அதுக்குத்தான் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் ஒரு ஆளை 24 டெஸ்ட்டுக்கு தந்திருக்காங்க. உங்களுக்கு தாரணுன்ற ஆளை கூட்டிட்டு வாங்க, நம்ம டெஸ்ட் பண்ணி போட்டு ஆள் ஓகேன்றோடனே நம்ம கொழும்புலையும் செய்யலாம், உங்களை விரும்ப நடத்த செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்கட ஆக்கள்கிட்டலாம் இவர் சௌரத்திட்டெல்லாம் கேட்டெடுத்த எங்களால் கொஞ்சம் கொஞ்சம் தரையிலும் பிள்ளைகளையும் விரைந்துச்சு நாங்கள் பார்ப்போம், நீ வேணும் அந்த உதவியை செய்கிறோம். எவ்வளோ தருவாங்களா? அவங்களால மேக்சிமம் ஒரு ஆளும் ஒரு 5 லட்சத்துக்குள்ள நாங்கள் செய்வோம். அப்போ எவ்வளோ சேரும்? அவங்க 35 லட்சம் கேட்காங்க. இப்போ தாரா இப்போ அவரை கொண்டு வேறையா பிரைவேட்டாக செக் பண்ணி உங்களோட ஆக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் காசு தரேன்னு சொன்னாங்க தானே, இப்போ அவ்வளோ பேரும் காசு தந்தால் எவ்வளோ சேரும், எவ்வளோ தேவைப்படும் உங்களுக்கு? அவங்க அவ்வளோ பேர் தந்தாங்கண்டா எனக்கு ஒரு 5 லட்சம் தருவாங்க சுவராக்கணுவாங்க. எல்லாரும் சேர்த்து ஒரு 5 லட்சத்துக்குள்ள எவ்வளவோ உனக்கு அதுக்குள்ள நாங்கள் தருவோம். உண்ட பிள்ளையும் பிரச்சனையும் நாங்கள் பார்ப்போம். நீங்க பிரச்சனை உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு சொன்னீங்க? 2 பிள்ளைங்க. என்ன செய்யறாங்க? படிக்கிறது. ஒன்று 13 வயசு, ஒன்று 8 வயசு. 13 வயசுன்னா ஓயில் எடுத்துட்டா? இல்ல 7ஆம் ஆண்டு ஒரு ஆள், அடுத்த ஆள் 8ஆம் ஆண்டு, 7ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு. 10 வயசுல போயிட்டாங்களாங்க. ஓ போயிங்களுமா? 2 போயில 2 போய் அதுக்கும் பிள்ளை இல்லாம கிடந்து வருஷ கணக்குக்கு அப்புறம் அதுகள் கிடைச்சு அதுகளுக்கு ஒரு ஆசைப்பட்ட சாப்பாடு கொடுக்கலாம் நிலைமையா போயிட்டேன்ற கவலை. அது நல்ல உடுப்பு போட்டு பார்த்ததுல ஆக்கள் தர உடுப்பு ஆக்கள் கொடுத்து சாப்பாடு. இப்ப இந்த வீடு வந்து உங்களுக்கு எப்படி கிடைச்சு? சீதனமா கிடைச்சா இல்லாட்டி அம்மாட வீடு? உங்களோட அம்மாட வீடு. அம்மாட வீடு பரம்பரை வரம்பரையா சுவர்ண பூமி வச்சொன்றும் செய்யல. அந்த பரம்பரையா விக்கல. அம்மாக்கு பிறகு எனக்கு, உங்களுக்கு பிறகு பிள்ளைகளுக்கு, எனக்கு பிறகு பிள்ளை. அப்படியே மாறி மாறி போக வேண்டிய விற்கிறதெல்லாம் இல்லை. நான் பிறந்து வளர்ந்து இந்த ஊர்ல. அப்ப நம்ம நல்ல நீங்க பிறந்து வந்து இங்க அண்ணன் அவர் கல்லடி. கல்லடியா? கல்யாணம் கட்டிய எவ்வளவு காலம்? கல்யாணம் கட்டி 17 வருஷம். 17 வருஷம். இப்ப அண்ணன் சைடுல வந்து இப்ப இவங்க அவங்க நாட்கள் தான் இருந்தாங்க. அவங்க நாட்கள் தான் அம்மா நாட்கள் இல்ல. அவங்க எங்கள்கிட்ட அந்த அளவுக்கு இல்லை. சரி இதுதான் அவங்க சொல்லித்தாங்க. அவர் ராக்கள் அண்ணன் ராக்கள், அவர் ராக்கள் நாங்க உதவி. அவர் வந்து என்ன வேலை மீன் பிடிச்சிட்டு இருந்தவரா? கிணறு வைக்கிறோம்.
கிளீன் பண்ணி மோட்டர்லாம் போட்ட பம்பு எல்லாம் இருக்கியோ எல்லாம் வச்சிருக்கீங்க எல்லாம் வச்சிருக்கேன். அதை இடைக்கிட யாரும் கேட்டு வந்தா வாடகை கொடுப்பேன். அதுல 2000 ரூபாய் அப்படி வேற. முதல்ல அப்படி இல்லை, ஒரு கிணறு வச்சாண்டா 5000 6000 அப்படியே கொண்டாரு. வீட்டு சாமான்ல இருந்து பிள்ளைகளுக்கு ஆசைப்படுற சாப்பாடு. இப்ப போறீங்கல்ல அந்த ஒரு பக்கம் கையை கால இழுத்து ஸ்ட்ரோக் இழுத்தனால இப்ப அந்த மெஷினை வந்து ரெண்டு கொடுக்கலாம், அந்த வாடகை கொடுக்கலாம். வாடகை கொடுக்குறேன். இப்ப யாரும் கேட்டு வந்தா கொடுத்தோன்னே அவங்க கொண்டு போயிட்டு எவ்வளவு வாடகை 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 ஒரு கிணறு வைக்க போனா 1000 ரூபாவா? இல்ல அவங்க எடுப்பாங்க, அவங்க கூடுதல் எடுப்பாங்க. கூட எடுப்பாங்க. நம்ம இது மோட்டர் கொடுக்கறதுனால எங்களுக்கு 1000 ரூபாய். எப்படியாவது போய் உங்களோட மோட்டர் வைக்க இல்ல இருக்கு ஓடுமா? மாறி மாறி இருந்தாலும் இந்த பாப்கார்ன் மிஷின். மீன் பிடிக்க போறேன். வாங்கி பிசினஸ் பண்றேன். இப்ப இதுக்கு என்ன செய்யலாம்? இந்த வருத்தத்துக்கு அதை ஒன்றும் செய்யல. படிப்படியாத்தானே சோமாகணுமா டாக்டர் மாட்ட கேட்டேன். படிப்படியாத்தனமா அது வரும். இப்ப ஓரளவு அவராலைன்றதை நடக்கையிலும் சாப்பாடு அள்ளி சாப்பிட மாட்டேன், உடுப்புகள் அழுவ மாட்டேன். ஒரு டோல் மாதிரி அவர வேலையே பொம்மை மாதிரி நடந்து அவ்வளவுதான். வேற வாகனத்துல ஒன்றுலையும் போயிடாது. அந்த விழுந்து தரண்டா அந்த கை அதிர பாட்டுல கிடக்குது, அந்த உணர்வு இல்லை. அவரோட சாப்பாடு பிள்ளைகள் உண்டு. ஒரு ஆளுக்கு 13 வயசு, மத்த ஆளுக்கு எத்தனை சொன்னீங்க? 8 வயசு. 8 வயசு. எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க? அதுல 2 நாங்க படிக்கிறாங்க. போக்குவரத்து கஷ்டம்டா. சரி, ஸ்கூல்ல படிச்சு இந்து காலேஜ்ல படிச்சாங்க. அள்ளையில் தருவாங்க. அது ஏத்தி இறக்குறதுக்கு காசு. இப்ப எவ்வளவு காலம் மாத்தி ஒரு வருஷம் 6 வருஷம் வந்தே மாத்திட்டேன். படிக்கிறாங்களா பிள்ளை? கட்டிக்காரங்க படிக்கிறாங்களே. இப்ப 2 பேருக்கும் விளையாட்டு போட்டிருக்கேன். காலையில இப்படி வாரம் நடிக்காங்கப்பா, கதைப்பீங்களாண்டையும் கதைப்ப மாட்டேதான் இருந்தவங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, இன்றைக்கு விளையாட்டு போட்டியில அங்க முன்னுக்கு தான் போனவங்க. நாங்க இல்லப்பா எனக்கு தலை சுத்தம் இல்ல, நீங்க வந்து ஒரு இடத்த இருங்கம்மா, நாங்க உங்களை பார்த்தாலே விளையாடுவோம். இப்ப நீங்க வந்தது இல்ல, அவங்க இந்த விளையாட்டு போட்டி நடந்து கொண்டிருக்குது. அவங்களுக்கு இன்னும் துவங்கல. இப்ப கொடியேற்றம் இப்ப 2:30 தானே கொடியெல்லாம் ஏற்றி செய்யறாங்க. அப்ப நான் முடியும் அது ஒரு 6-7 மணி ஆகும். போகுமா ஸ்போர்ட்ஸ் மீட். அப்ப பிள்ளைகள் வந்து இப்ப என்ன சொல்ற, இப்ப ஸ்கூல் முடிஞ்சு வந்தா அதுக்கு பிறகு இந்த கிளாஸுக்கு எல்லாம் போறோம் இல்லையா? கிளாஸுகளுக்கு இருந்து இவர் கிணறு வந்துச்சேன்டா ஒரு மிகச்சத்துக்கு காசை கொடுப்பேன். 2வது ஸ்காலர்ஷிப் வகுப்பு. அவனுக்கு டீச்சர் மேல சொல்றாங்க நல்லா கட்டிக்காரன், 90க்கு மேல அவன் இருக்கான். 2வது எல்லாத்துலயும் அவன் போஸ்ட் தான். சொல்லுவோம், நீங்க கிளாஸுக்கு அனுப்பாம இப்படி செய்யறான், நீங்க கிளாஸுக்கு அனுப்புனீங்கன்னா இந்த புள்ளோட ஸ்காலர்ஷிப் ரிசல்ட் அப்படி வர மாட்டேன் தெரியுமாட்டு கேட்டவன். டீச்சர் அதுக்கு தான் வீட்டு வேலைக்கு போறதுக்கும் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையை சொல்றாங்க, நான் எப்படி போறேன், தப்பி தவறு சாதிச்சு விழுந்துட்டேனேண்டா அந்த யோசனை எனக்கு. இந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்குற, இதுகளுக்கு எப்படி ஆசைப்பட்ட சாப்பாடு திங்கள் இருந்து வெள்ளி மட்டும் அந்த ஸ்கூல் சாப்பாடை நம்பித்தானே பள்ளிக்கு அனுப்புறேன். ஸ்கூல் சாப்பாடு? சாப்பாடு கொடுக்காங்களா? காலைப்புற சாப்பாடு கொடுப்பாங்க. திங்கட்கிழமை காலையில் இடியப்பமும் சம்பளம் இதெல்லாம் கொடுப்பாங்க, சத்துணவு. செவ்வாய்க்கிழமை முட்டை, பருப்பு சோதி, முருங்கலை சுண்டல், அப்படி காலையில. மூத்தவருக்கு இல்ல 2வது கொடுக்குறோம். மூத்தவருக்கு இப்ப எங்களுக்கு மருத்துவமன்றத்தால அவருக்கும் சேர்த்து கொடுக்க டீச்சர். உங்க 2 பேருக்கும் பிரச்சனையுமே நான் கொடுக்கணும்னு சொல்லி அவர் அங்கேயே சாப்பிட்டு வருங்க. அப்புறம் மிஞ்சினாலுமே நான் இருந்தா கொடுத்து அனுப்புவோம். அதனால கொஞ்சம் அவங்களுக்கு இந்த காலை சாப்பாடு கிடைக்குது, நம்மளுக்கு இல்ல. மத்தியான சாப்பாடு என்னத்தையாவது சமைச்சிருவேன். அதுகளுக்கு ஏற்ற மாதிரி முட்டையாவது பொரிப்பேன், இல்லாட்டி இதை செய்வேன். நைட்டுக்கு அதுகளுக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சு கொடுத்துருவேன். நம்மளுக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமே. நம்ம தானே வெத்ததுகள். அப்ப அதுகள் எங்க போகுங்க? வருஷங்கள் வந்துச்சுண்டா கூட்டாது நம்மளோட பிள்ளைகள் இறைச்சி சாப்பிடுறது அவங்க சாப்பிட்ற இல்லையாண்டு கொண்டு தருவாங்க, வண்டி தருவாங்க.
நீ ஆக்கி கொடு இப்ப பிள்ளைகளுக்கு. மச்சம்லாம் சாப்பிட்டு எவ்வளவு காலம்? அது வருஷக்கணக்காகுது. என்ன சொல்றீங்க? ஒன்றும் இல்லை. உண்மையா? முட்டை என்னடா பாருங்க. அப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இப்ப நீங்க நல்லா இப்ப உழைச்சிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு இந்த இந்த வாத பிரச்சனை வந்த உடனே தான் இந்த எல்லாம் நின்றுட்டேனே. இடையெல்லாம் ஓகேவா இருந்துருக்கு. ஏன் இப்ப உங்களுக்கு கியூஆர் காசுல ஒண்ணு மாதிரி இல்லையாக்கா? அதையும் மட்டும் விட்டுட்டாங்களே. 5000 ரூபாய் தந்து வந்தேன். அந்த குடும்பக்காரர்கள் வட்டி வெட்டி தாங்க, இவருக்கு வருத்தமா இருந்தோடனே வெட்டி தாங்க. அப்ப இவர் அனுப்பி கேட்டேன், இப்படி இப்படி ஏழாவது நாங்க என்ன செய்ய கொழுப்பு இருந்து வட்டி வந்துருக்கு. ஏன் வெட்டுன? என்ன காரணமா? அது குடும்பக்காரர்கள் வட்டினத்தோட வெட்டப்பட்டு டிஎஸ் ஆஃபீஸ் எல்லா இடமும் போயிட்டு வந்து ஒட்டுமே இல்லை. சரி. என்னடா கேஆர் கொடுப்பானுங்களாம் இருக்கோம், எல்லாரும் நடக்குது. தனிப்பட்ட சாராயத்தை குடிக்க வீட்டில் தெரியுதுகள், அதுகளுக்கெல்லாம் 10-15,000. நம்மளுக்கு ஒரு 5000 ரூபாய் இருந்தவங்க அதுக்கும் இல்லையே. இப்ப எவ்வளவு கிழமை நிப்பாட்டி உங்களுக்கு? இப்ப கூட என்னடாப்பா இல்ல 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. உங்களை வருத்தம் அது 1 வருஷம் போயிட்டு இல்லை. இப்ப இன்றைக்கு என்ன சாப்பாடு? இன்றைக்கு சோறு சமைச்சு போட்டு இன்றைக்கு ஊசி போட போனேன். ஒவ்வொரு கிழமையும் ஊசி போட போகணும். எனக்கு இந்த கிட்னிக்கு ஊசை போட்டு வந்து இருந்த அந்த ஊசி என்ன செய்யுது? இப்ப ரத்தத்தை அதிகரிக்க, கிட்னில இருக்கிற ரத்தத்தை சுத்திகரிக்குதா? இல்ல எனக்கு ரத்தம் இல்லத்து போய் கொண்டிருக்கு. பத்தி கொண்டிருக்கு. அந்த இது தானா இன்னொரு ஆக்கள் தெரியலாது. எனக்காவது ஒரு வாகனம் பண்றதுக்காக வேண்டி அதை செய்யறாங்கன்னா அதுக்கு ஒரு கொப்பி தான் திரிக்காங்க. இந்த இன்றைக்கும் போய் ஊசி போட்டுட்டு வந்தேன். அதுக்குதான் ஊசி கிழமை ஒவ்வொரு வியாழனும் போய் ஊசி போட்டு. எவ்வளவு கிழமை போடுறீங்க ஊசி? போட்டு பெரிய அவசர சிகிச்சை பிரிவுக்கு போன டிக்கெட் போறாங்க போட்டுட்டு அந்த இன்றைக்கு போய் போட்டுட்டு வந்தேன். நாளை அந்த வாரக்கிழமை போவோம். எங்க போறாங்க? இதுல கையில இஞ்சால 8000 பவர் போடுறவங்க, இஞ்சால 2 ஊசி இஞ்சால 2 ஊசி போடுவாங்க. ஒரு ஊசி 8000 ஒரு போடுவாங்க. அது முடிஞ்சுட்டா 4000 2 பக்கம் போடுவாங்க. இன்றைக்கு 2 பக்கம் போட்டவங்க. அண்ணன் கூட்டிட்டு போனவங்க சைக்கிள்ல போறேன். காசு வேணும். இங்க இருந்து ஆட்டோக்கு போக 500 ரூபா பெரிய ஆஸ்பத்திரி. அப்புறம் அங்க இருந்து வர்றதுக்கு 500 ரூபா கேட்பேன். அது பிள்ளைகளுக்கு சாப்பிட்டு கொடுத்துனேன். எனக்கு நான் 300 ரூபா 400 ரூபாய்க்குள்ளதான் எனக்கு காசு வேறு. அதை கொண்டு அதுகளுக்கு என்ன வண்டி கொடுப்பாமே அதோட தான் கொடுக்கு. எங்க மலர்ந்துச்சேன்டா அம்மா மணக்குது மாண்டு வாங்க. என்னது சாப்பாடா? சாப்பாடு இந்த இறைச்சிக்கு தாளிக்கிறதுகள். சரி சரி வேண்டும் அப்பா வேலைக்கு வந்தேன். ஏன் இவ்வளவு நாள் உங்களுக்கு என்ன தெரியாதா? எங்கள்கிட்ட அந்த போன் இல்லை, ஒன்று வசதியும் இல்லை, நார்மல் போன் தான் இருக்கு. இப்ப இதே பிரச்சனை சொல்லி அவங்களோட ஊருக்கு போய் காய்ச்சோன்னே அப்பா அதுகள் சொன்னதுகள் யூடியூப்ல இருக்குது, நாங்க நம்பர் எடுத்து தரேன் நீ கதை. அதெல்லாம் நான் இப்போ தொடர்பு கொண்டு அவங்களுக்கு பெரிய போன் ஒன்றும் இல்லை, எந்த வசதியும் இல்லை. ஏற்கனவே இருந்ததா இல்லாடி விட்டு போனீங்களா? அப்பையும் இல்லை இப்பையும் இல்லை, நாங்க பாவிக்கிறது இல்லை. டிவி வேலை செய்யுமா? டிவி வேலை செய்யாது. அது நம்மளுக்கு உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு காசு இருந்தா உங்களோட குடும்பத்தை கொண்டு போய் நடத்தலாம்? நானு எவ்வளவு காசு இருந்தா உங்களோட குடும்பத்தை ஒரு நோமலா ஒரு என்ன சொல்றது பெரிய ஒரு ஆடம்பரம் இல்லாம ஒரு நோமலான ஒரு வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு எவ்வளவு காசு? ஒரு 600 ரூபாய் இருந்தாலே போதும். நான் இப்ப 300 ரூபாய்க்குலாம் கறி சாமான மட்டும் சமைக்கிறேன். சனி ஞாயிறு மட்டும்தான் அவங்க சொல்றானுங்க. நாங்க 2 நாள் வீட்டுல நிக்க, உங்களுக்கு 2 நாளும் ஒரு கடையில ஒரு பரோட்டா வண்டி தர இயலாதா, ஒரு சோட்டீஸ் வண்டி தர இயலாதான்னு வாங்க பிள்ளைகள். அதை வேண்டி கொடுத்தா மத்தியானத்துக்கு கறி ரெண்டு யோசிப்பேன். சோறா வெள்ளிக்கிழமையில கூட சமைக்கிறேன். சமைச்ச விடியத்துல நான் சம்பளம் அடிச்சு சாப்பிடுவோம் பாண்டுவேன். அப்படியே நான் சுண்டித்தானே. இந்த பிரச்சனைக்கு இப்போ பிச்சைக்கார வாழ்க்கை வாழ்றதுக்கு முருங்கலையே நான் சாப்பிட்றேன். இலவாக ஒன்று தின்ன வேணாம், பழங்கள் ஒன்றும் தின்னக்கூடாது, பொட்டாசியம் கூடியது ஒன்று 3 மரக்கறி தின்னலாம். அதுக்கும் கத்தரிக்காய் கறிக்குச்சிக்காய் கோவா, இதை தவிர வர மரக்கறி நான் சாப்பிடக்கூடாது. கொண்டாடுவாங்க பருப்பு வருத்தத்தினால இதெல்லாம் நான் சாப்பிட இயலாது. பருப்பு நெத்திலி கருவாடு அப்படியெல்லாம் கொண்டு வந்து சாரதுகள் நம்ம சாப்பிடாட்டேன் அதுகளுக்கு பறிச்சு கொடுத்து சாப்பிடலாம் தானே.
நான் அதுகளுக்கு செஞ்சு கொடுக்க. அப்போ எனக்கு அந்த சாப்பாடு பெருசாக கிடைக்காது. கிடைக்காது. இவங்களுக்கு உரியது தானே. இப்போ அதுகள் சாப்பிடக்கூடியது செஞ்சா தானே அதுகள் சாப்பிடுங்க. நம்ம ஒரு ஆளுக்காக எனக்கு இந்த தேட இல்லாதானே. இப்போ ஒரு மாசத்துக்கு இப்போ ஒரு நார்மலா இப்போ எவ்வளவு அரிசின்னா எவ்வளவு போகும்? எத்தனை கிலோ போகும்? 2.5 பார்க்குறேன் நம்ம. ஒரு மாசத்துக்கு இருக்கிறத ஒரு மாசத்துக்குண்டா ஒரு நாளைக்கு 3 சுண்டல். ஒரு நாளைக்கு 1 கிலோ போகுதா? 25 கிலோண்ணே. 25 கிலோ அரிசி இருந்தா ஒரு மாதம் ஃபுல்லா வந்து நீங்க சாப்பிடலாம். சில டைம்ல அது முடிஞ்சேன்டா கடையிலாமன்றே. கடையில எப்படி கடனுக்கு வாங்கி பிறகு காசு இல்ல கிடைக்கல? இல்ல கடனுக்கு இல்லாமன்றல இன்னும் உழைப்ப நம்பி வேண்டான்ட்டு வாங்க கேட்பாங்க. ஓ சொல்லுவாங்க கடன் கேட்கறதில்ல. எந்த பிள்ளைகளும் போகாதுங்க. நான் சாப்பிட்டேன்னு கேட்டா கூட ஓ சாப்பிட்டு தரண்டான்னு சொல்லுவேன். சாப்பிடலன்ட்டு சொல்ல மாட்டேன். ஏனண்டா அதுகள் இருந்து போட்டு பிள்ளைகள் கண்டு தாரதுகள். நீ சாப்பிடாமல அடிக்காண்டு கேட்பாளுங்க. இப்போ அவங்கள ஊருக்கு போனோன்னே நான் சாப்பிட்டேனா இல்லையான்றது கேட்க மாட்டாங்க. டீ குடிக்க எப்படியாண்டு உடனே டீயை தருவாங்க. நம்ம மனசுல இருந்த தருவாங்க. அதுக்கும் பலதான். இப்ப கோவில் துவங்கினா அவர் போய் மகனை கூட்டிட்டு கொண்டு செய்வாரு. இப்ப என்னண்டா இப்ப நீங்க ஏன் என்ன கூப்பிட்டீங்க? என்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன உதவி வரும்? எனக்கு இந்த கிட்னி மாத்துறதுக்காக நான் உதவி செஞ்சாங்கண்டா. நான் வீட்டு வேலைக்கு போயாவது நான் பார்த்து கொள்ளுவேன். என் பிள்ளையில வளர்ப்பேன். அதான் என்கிட்ட இது செய்யும். கிட்னி மாத்தின உடனே வேலை செய்யலாக்கா? ஓ 3 வருஷமா பெட் ரெஸ்ட்ல இருக்கணும். அப்படி சொல்லல அவங்க. வருஷ கணக்குல போகாது. ஓ அப்படியும் நம்ம உடம்பை பொறுத்து அவங்க சொல்லுவாங்க நீங்க இதா இருக்கிறதாலமா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. டயலிஸ் பண்ணவங்க இப்படி செய்வோம். ஆனா இல்ல கிட்னி மாத்துனா இப்ப நீங்க இருக்கிறத விட இன்னும் அந்த என்ன சொல்ற ஹார்ட் ஒர்க் எல்லாம் ஒன்றும் செய்யல. இல்லைங்க சின்ன பிள்ளைகளோட மாதிரி தான் போகும். அடுத்தது எத்தனையோ 6 மாசமோ 3 மாசமோ நீங்க தனி ஒரு ரூம்ல இருக்கணும். யாரும் உங்களை வந்து பார்க்க கூடாது. கிருமி தொற்றும் இப்படி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல. அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுலலாம் நீங்க கவனமா இருக்கணும். அடுத்தது கிட்னி மாத்தின பிறகு இப்ப நீங்க அந்தந்த சாப்பாடு அதுன்னு சொல்லி வாங்கி வச்சிருக்கீங்க. ஏன்னா எல்லாமே வந்து இதாயிரும். பிறகு அதுக்கு பிறகும் இன்னொரு ரத்த மாத்தல் இருக்கா எனக்கு தெரியல. செக்கப் இருக்குண்ணே. செக்கப் இருக்கு. அதெல்லாம் நீங்க போய் செய்யணும். அப்ப அதுக்கு ஒரு லாங் டேர்ம் போகும். நீங்க அதுக்குள்ள இருந்து ரிக்கவர் ஆகி அதுல இருந்து வாரதுக்கு அதுக்குள்ள வந்து நீங்க என்ன செய்ய போறீங்க? இப்படியே தொடர்ந்து போனா உங்களோட இது என்ன பொருளா உங்களோட சைட்ல எதுவும் தொழில் செய்யறேன்னு சொன்னா உங்களோட ஏலானே என்னது அவர் மெஷின் பழுதா போயிட்டு அவர் கோயில்ல பப்கார்ன் கடை போடுறவர். அழுதா போயிட்டா மெஷின் பழுதா போயிட்டு அது செஞ்சா சரியா? அது செஞ்சா நீ அவர் கோயில் வெளியே போவார். மூத்தவனை கொண்டு போனோன்னே அவர் கட்டி கட்டி கொடுப்பார். இவர் பொறிப்பார். அந்த அளவுக்கு எவ்வளவு செய்யறாங்க? 30,000 40,000 வருது புதுசு தானே. 30,000 கொடுத்து செலவழிக்கணும் என்று போட்டு காசு செய்யணும்னு சொன்னா 30,000. அதே இது புதுசா வாங்கினா 45,000. அந்த சோளம் இது வந்து உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு தொழில் ஓகேனே. அன்றாட நீங்க செஞ்சு கொண்டு போகலாமே. கோயில் வெளியே கோயில் சீசன் ஒரு வருஷத்துல திரும்ப வரும். எல்லா கோயிலுக்கும் போவேன். எல்லாத்துக்கும் போறேன். அவ இதை என்ன பஸ்ல தூக்கி வச்சுட்டு கொண்டு போவீங்க? அப்படியா? ஆட்டோல. இப்ப ஆட்டோக்காரன் சொன்னோன்னே அவனை ஒரு 10 நாள் இருக்கும். என்ன கதைக்கிறேன்டே எனக்குண்டா விலங்கல்ல மக்களே. இவ்வளோ நாளைக்கு வந்து நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறேன்.
நான் இப்படி கதைக்கிறது வந்து எல்லா வீடியோக்கும் இப்படி நான் பேச மாட்டேன். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மனுஷன்ட அடிப்படை தேவை வந்து சாப்பாடு. இந்த சாப்பாடு வந்து இல்லாமல் அவங்க ரொம்ப கஷ்டப்படக்குள்ள வந்து என்னால் என்ன செய்கிறேன்னு சொல்லியே தெரியலை. ஏன்டா பசிக்குது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை. நான் இப்போ எங்களுக்கு சாப்பாடு இல்லாட்டியும் பிள்ளைகளுக்கு வந்து யார்ட்டையாவது வந்து கடனையோ என்னதையோ வாங்கி சோறை வச்சு அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடை கொடுத்து போட்டு இவங்க பசியோடு இருப்பாங்களாம். இந்த வறுமைன்றது எனக்குடா எப்படி இதை அக்செப்ட் பண்ணுறேன்னு சொல்லியே விளங்கலை. சரி, ஓகே, இருந்தாலும் பொய்கள் சொல்கிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம்னு சொல்லி நானும் கிச்சன் பக்கம் எல்லாம் போய் எல்லாம் பார்த்தேன். அதை பார்த்தா சொல்லி வேலையில் சரியாக கவலையாக இருந்துச்சு. ஏன் தான்னு சொல்லி தெரியலை. நானும் எனக்கு இப்படியான விஷயங்கள் எல்லாம் பார்க்குறேன்றது சரியான ஒரு என்னால் தாங்கி கொள்ள இல்லாத வேதனையான விஷயங்கள் இந்த விஷயங்கள். அதே போல் இந்த ஹாஸ்பிட்டலில் கூட நிறைய பேஷண்ட்ஸ் எல்லாம் சரியாக கஷ்டப்படக்குள்ள அவங்களுக்கு ஆக்சிஜன் எல்லாம் போட்டு இருக்கக்குள்ள அவங்களெல்லாம் எனக்கு நேரில் வந்து பார்க்கல. அது யாருக்கும் கையில் காலில் காயம் வந்து அதை நான் பார்க்க மாட்டேன். என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்கு அந்தளவுக்கு தைரியமும் இல்லை. எந்த மனசும் ஒரு உடைஞ்ச மனசு. பார்த்தோன்னே எனக்கு வந்து மைண்ட் எல்லாமே வந்து ஃபுல்லி அப்செட் ஆகிடுவேன். அப்போ ஒரு இதாக உற்சாகமாக போன பயணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து இப்படி நடக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கல. ஸ்டார்டிங் நான் வந்து நான் உண்மையே சொல்லணும், ஓப்பனாக சொல்கிறேன். ஸ்டார்டிங் கதைக்கக்குள்ளே நான் போன மட்டில் வந்து நான் வந்து பார்த்தேன், ஒருவேளை இவங்க வந்து பொய் சொல்கிறாங்களோ, இப்போ டயாலிசிஸ் செய்யாமல் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லி பொய் சொல்கிறாங்களோ என்ற ஒரு தோட்டம் என்ன மைண்டுக்கு வந்தது. அதுக்கு பிறகு தான் கதைக்க தான் ஒவ்வொரு விஷயங்களாக வந்து வெளியில் வந்தது. அதுக்கு பிறகு தான் நான் ஓகே, இவங்க பொய் சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறாங்க, இவங்களுக்கு உண்மையாகவே டயாலிசிஸ் வந்து செய்யணும், உண்மையாகவே கிட்னி வந்து மாற்றணும், இவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது என்ற வந்து நான் அதுக்கு பிறகு தான் உண்மையாகவே ஐடென்டிஃபை பண்ணினேன். ஏன்னா ஸ்டார்டிங் நினச்சி வந்து இப்போ நிறைய ஃபேக்கான விஷயங்கள் நடக்குதுல்லோ, அப்படி வந்து இவங்க வந்து இது செய்ய பார்த்துறாங்களோ சொல்லி தான் யோசிக்கிறான். அதுக்கு பிறகு எனக்கு எதுவுமே காய்ச்சிக்குள்ளையெல்லாம் போயிட்டு அந்த வகையில் இந்த மைண்டுக்குள்ளே என்ன ஓடுதுன்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு விளங்கும். ரைட், இந்த மைண்டுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரே ஒரு விஷயம், கோழி வாங்கணும், அரிசி வாங்கணும், கோழி வாங்கணும், அரிசி வாங்கணும், கோழி வாங்கணும், அரிசி வாங்கணும். இந்த 2 விஷயம் தான் மைண்டுக்குள்ளே வேணுங்கண்டா ஓடுது. 25 கிலோவும் இல்லடா போகுது. 10 கிலோவா இறைச்சி வச்சோம்டாமயா, ஒரு 3000 கிலோ வச்சுக்கலாம். 25 கிலோ கோழி வாங்கணும், அரிசி வாங்கணும், கோழி வாங்கணும், அரிசி வாங்கணும். செய்யறது தானே. பெருசாக அந்தளவுக்கு ஃபண்டுகளும் இல்லை. அந்த முதல் மாதிரி ஹெல்பிங் மணி வந்து வாரது குறைவு, எல்லாம் குறைஞ்சிட்டு என்னத்தால் குறைஞ்சிச்சுன்னு சொல்லி தெரியலை. வந்த காசுகள் எல்லாமே வந்து உதவி வந்து செய்துட்டோம். பெருசாக இந்த ஃபண்டுகளும் இல்லை. எஸ்தர் அம்மா அனுப்பினதில் ஒரு கொஞ்சம் காசு கிடக்கு, அந்த காசில் பார்த்து தான் மேனேஜ் பண்ணி செய்யணும். இதோட வந்து அந்த காசு வந்து ஃபுல்லாகவே வந்து முடிஞ்சிடும். இதுக்கு பிறகு எந்த உதவியிலும் வந்து செஞ்சு கொள்ள இயலாது. ஏதோ என்னை பொறுத்தவரையில் நம்மளால் முடிஞ்ச உதவி, இந்த சாப்பாட்டுக்குரிய உதவியை வந்து செஞ்சு விடுவோம். ஏன் சும்மா பாவம் தானே, சாப்பாட்டுக்குரிய உதவி செய்யும். 25 கிலோ வாங்கிட்டு வர இறங்குண்டே. சும்மா நிப்பாட்டிக்கலாம், டக்குன்னு போறது வாங்குறதா. டக்குன்னு 25 கிலோ அரிசி எடுத்துட்டு வா, கோழி 1 கிலோ 2 கிலோ வாங்கி கொடுப்போம். நம்மளால முடிஞ்சதை செய்வோம். பில் முக்கியமா பார்த்து தரேன். அம்மாட காசு ஒரு 5000 ஒரு 6500 இருக்கு. இன்றைக்கி காலெலாம் பார்த்து நான் அக்கௌண்ட்டில் கிடக்கு. அப்போ அந்த ஜெர்மனியில் இருக்கிற அந்த அம்மாவுக்கு வந்து பெரிய ஒரு நன்றியை வந்து இந்த சைட்டில் வந்து தெரிவித்துக்கொள்கிறேன். உண்மையாக இந்த எமர்ஜென்சிக்கு வந்து இந்த இருக்கிற மணி வந்து பிரயோசனப்படுதுன்னு சொல்லி நான் நினைக்கக்குள்ள வந்து சரியான சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அம்மாவோட கையும் பிரயாசங்கள் எல்லாமே வந்து ஆண்டவர் வந்து மென்மேலும் ஆசீர்வதிக்கணும். என்னுடைய பர்சனல் ஜெபத்திலையும் வந்து நான் ஆண்டவரை வந்து வச்சு ஆண்டவர் முன்பாக நான் ஜெபிச்சு கொண்டிருக்கிறேன்.
அம்மாவோட கையும் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கப்பட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து பார்த்து நிறைய பேர் வந்து காசுகள் வந்து போடுவீங்க. நீங்கள் இந்த காசு எல்லாம் போடுற எல்லாமே வந்து கடவுள் வந்து கணக்கு வச்சிருப்பார். அதே போல் உங்களோட கையும் பிரயாசங்கள் உங்களோட பிள்ளைகள் எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிற ஒரு புண்ணியமாக வந்து போகும் என்று சொல்லிக்கொண்டு இனி அரிசி எடுத்துட்டு அப்படியே போய்ட்டு சிக்கனையும் வாங்கிட்டு அவங்ககிட்ட கொண்டு போய்ட்டு இதை நான் முதல் வேலையாக கொடுக்கணும். ஏன்னு சொன்னால் இதை வந்து நான் கொடுக்கல, இந்த அரிசியை கொடுக்கல, இந்த இருக்க சிக்கனை நான் கொடுக்கலண்டா நான் வீட்டை போய்ட்டு நிம்மதியான சாப்பிடலாம் மக்களே. சத்தியமாக சொல்கிறேன், இந்த வாயில் வந்து சோறு இறங்காது. வீட்டை போயிட்டு பிளேட்டில் சோறு போட்டு சாப்பிட இயலாது. இதுதான் உண்மையான பிரச்சனை. நான் வீட்டை போயிட்டு சோறை போட்டு பிளேட்டில் வாயில் தூக்கி வைக்கக்குள்ள இவங்க சொன்னது, இவங்க கதைச்சது, இவங்க சொன்ன விஷயத்தை பார்த்து கேட்பீங்க. பிள்ளைகள் கேட்குறாங்களா, சாப்பாடு வாங்கி தர ஏலான்னு சொன்னேன், எங்களை பெற்றிங்க, பக்கத்து வீட்டை இறைச்சியை போட்டு புரட்டுறாங்க, அதை போட்டு புரட்டுறாங்க, இதை போட்டு புரட்டுறாங்க, அந்த மனத்தை பார்க்க ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். உண்மையாகவே வளர்கிற பிள்ளைகள் அம்மா அப்பா நான் எங்களுக்கு வந்து கஷ்டம் இருக்குல்ல, ஆனால் வளர்கிற பிள்ளைகள் என்ன தப்பு பண்ணிச்சு இல்லைண்ணே. அடுத்து அந்த பிள்ளைகள் படிக்கிறது கூட கையில் காசு இல்லாமல் சரியாக கஷ்டப்படுது. அடுத்து அந்த இருக்கிற அம்மாவுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர், அவைக்கும் வந்து காசு வந்து வேணும். ஓகே இப்போ வைக்க சொல்லு, இப்போ வைக்க சொல்லு. ஓகே இப்போ அவங்களுக்கும் காசு வேணும். 25 கிலோண்ணே. 25 கிலோ எவ்வளோடா? 5000 சொச்சம். 5000 சொச்சம்ண்ணே. ஓ மை காட். உங்கடா அவருக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா கூடண்ணே. கொடு. சில ஐயா இருக்கு. ஓகே நல்லது செய்யாடா. ஓ நல்லது தாங்கிட்டு வாங்க. உடைவு அரிசி. உடைய அரிசிண்ணே 25 கிலோ. அவங்க சொன்ன மாதிரி ஒரு மாதத்துக்கு காணுமண்ணே. காணும். அதையும் கேட்டேன். எதையா நல்லது தாங்கிட்டு. எவ்வளோ நாளைக்கு பாய்க்கலான்னு கேட்கலையா? அது நம்ம தானேடா பாய். ஓகே மக்களே, இனி நான் வந்து சிக்கன் ஷாப்புக்கு ஐயோ மாறி போட்டுட்டேன். பேங்கு கிட்ட எடுக்கணும். உண்டை அக்கௌண்ட் போட்டு எடுக்கல காசு. இப்போ போகிற வழியில் பக்கத்தில் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 1000 1500 போட்டுட்டு சிக்கன் 1 கிலோ வாங்கிட்டு கொண்டு போயிட்டு கொடுப்போம். கொடுக்கக்குள்ளே வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ரைட். முட்டைக்கோழி எவ்வளோ தம்பி அண்ணா? வெள்ளை எவ்வளவு, சோப்பு எவ்வளோ? 1600 கிலோ ஒரு கோழி என்ன? 1600 வெள்ளை வந்து ஒரு கோழி 1600 என்ன வாங்கயா? முட்டை எவ்வளவு? என்னோட 900. சோப்பு கோழி 900. அதை வாங்கயா? சோப்பு ஒரு கோழி 900. அதை வாங்க. ஒரு கோழி 900. ஒரு கோழி 900. அப்ப 2000 தானே இருக்கிற. 2 கோழி வாங்க. சோப்பு கோழியில 2 தான். 2 தான். சின்ன சின்ன துண்டா வட்டி தாங்க. நாங்கள் நல்ல பெரிய நல்லா பார்த்து பாருங்க. போட்டு வச்சு கொள்ளுவாங்க. இந்த கோழி எப்படிதான் வச்சிருக்காங்க பாருங்க. ஒரு கோழி 2000. எவ்வளவு இது? பரவாயில்ல. 2600. இல்லை நீங்கள் நம்ம சோப்பு கோழி என்னீங்க 900. அது வெள்ளை கோழி அதுதாங்க. அதில் 2 நல்ல வேலை. இல்லை அது ஒரு வெள்ளை எடுக்கானா? சரியா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கூலாவடிக்கு பக்கத்தில் இருக்கிற தூக்கக்குள்ளேயே அந்த கிலோலாம் பார்த்து தூக்குறாங்க. வெயிட் தூக்க மாட்டேன். நீங்க வெயிட் தூக்க மாட்டீங்கண்ணே. சரி வாங்க.
அந்த இதை ஒரு கடுத்து வச்சிடணும். கோழியும் ஒரு கடுப்பை மூணு கொஞ்சம் வரணும். அவருக்கு இது வெயிட் தூக்கியலான்னு யோசிக்கிறதா. இங்கே 25 கிலோ அரிசி வாங்கியிருக்கேன். சரியா, சாப்பாடு கெடுங்க. அடுத்து இந்த இதை பிடிங்க, இது கோழி. சரியா, கோழியும் சமைச்சு சாப்பிடுங்க. இதில் வைக்கிறேன். சரியா, பயங்கர வெயிட் இருக்கு. சரியா, அடுத்து வைக்கிறேன். இந்த உதவி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனே உங்களுக்கு இப்போ வந்து ஜெர்மனி நாட்டில் இருக்கிற எஸ்தர் அம்மான்னு சொல்லி அவங்க தான் வந்து இந்த உதவி உங்களுக்கு செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிடுங்களேன். என்னண்டு இந்த இது வாங்கி தந்து உதவி செஞ்சனாலே எங்களுக்கு இப்படி ஒரு உதவி செஞ்சிருக்கிறீங்க. உங்களுக்கு கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லி உங்களோட சைட்ல இருந்து சொல்லுங்க. அவருக்கு இந்த உதவி செஞ்சுட்டீங்க கூட புண்ணியம் உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு கை காட்டினாத்தானே உதவி செஞ்சதுக்கு நன்றி. சரியா, ஓகே. அப்போ இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிற மக்களை வந்து நான் ஏற்கனவே வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கேன். அப்போ நான் கூட கதைக்க விரும்பலை. அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களை வந்து விடைபெற்று செல்கின்றேன். இந்த இருக்கிற ஜெர்மனி அம்மாவுக்கு வந்து பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோ வந்து விடைபெற்று செல்கின்றேன். பாய் காய்ஸ்.